ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்துட்டு என்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படி சொன்னால், எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா அழகாக வந்து வாழ்த்திட்டு 4 வார்த்தை நல்லது சொல்லிட்டு அப்படி வரவே மாட்டேன்றாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதும் இந்த எலெக்ஷனை பற்றி அரசியல் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. 6 மாதம் தான் இருக்கும், 3 மாதம் தான் இருக்கும், 2 மாதம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா நம்ம தாவேக்காவில் பார்த்தா கூட்டணி இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, 5 வருஷம் நாங்கள் இந்த கட்சி விட்டு நாங்கள் வெளியே போக மாட்டோம், நாங்கள் இவங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இது ஒரு சைடு சந்தோஷமாக இருக்குது. இந்த சைடு போனால் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கட்சியோட தலைவர். எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு நம்பர் 1ல் இருக்குது. நம்பர் 1 கடனில் இருக்குதா, இல்லை பிஸ்னஸில் வந்துட்டு தொழில் வளத்தில் வந்துட்டு 2வது இடம் நாங்கள் ஆக்கிட்டு போயிட்டோன்னு சொல்கிறாங்களா என்னன்னே புரியல. எப்படி இவங்க வந்து எலெக்ஷன் வரும் நாங்கள் வெயிட் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா, நேற்று நியூஸில் பார்க்குறேன் தாவேக்கா ஊத்தங்கரையில் தாவேக்கா எம்எல்ஏ வந்து 35 கோடி 50 கோடி ஏதோ சொல்லி பிஸ்னஸ் அது ஏதோ பேசியிருக்கிறாங்க. அவர் நம்ம சிஎம்மோட புள்ளியாச்சே, அவரை போய் காசு கொடுத்து வாங்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அவருன்னா இன்றைக்கி நேற்று வந்தவங்களா அவங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி வந்து மக்கள் இது ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் மன்றமாக இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. மக்கள் யாருக்காக ஓட்டு போட்டாங்க? நம்ம சிஎம் இளைய தளபதி விஜய்க்காக ஓட்டு போட்டாங்க. புரியுதுங்களா? நீங்கள் அவங்க பிள்ளைங்கள காசு கொடுத்து வாங்க முடியுமா? நான் கூட எதனால சொல்கிறாங்கன்னு ரொம்ப யோசனை பண்ணேன். நேற்று தான் பார்க்குறேன், சரி இதுமாரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க போலகுது. இதெல்லாம் வந்து சாதிக்கிறதுக்கு நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு எல்லா விஷயமும் புரியும். அவர் எப்படி சமாளித்து வரணும்னு அவருக்கு தெரியும் சார். அதுக்கப்புறம் நம்ம சரத்துன்னு சொல்லிட்டு அமைச்சர் அவர் வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் பக்கத்தில் எது நடந்தாலும் திரும்பி பார்க்குற இடத்துல இருக்கிற ஸ்டேடியத்தில் அவர் அதை பண்ண முடியுமா? சரி அப்படியே பண்ணாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த வீடியோவை காமிங்க. அவர் சொல்கிறாரு மாத்திரை தான் நாங்கள் குழந்தைக்கு வந்து நுணுக்கி அது கலக்கி கொடுக்கறதுக்கு எங்கள் ஒய்ஃப் கொடுத்தாங்க, நான் நொறுக்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் சாப்பிட்டதுக்கான வீடியோ எடுங்க. அந்த ஸ்டேடியத்தில் வீடியோ இருக்கும்ல, சொல்லுங்கள். அந்த ஸ்டேடியத்தில் கேமரா இருக்குது, அந்த வீடியோ எடுத்து போடுங்க, ப்ரூஃப் எடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அமைச்சரை வந்துட்டு பதவி விட்டு நீக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாணவர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணீங்கள. அரசியல் நாகரிகம்னா நம்ம தாவேக்கா தலைவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பதவியில் இருக்கும்போதும் சரி, அவங்க போராட்டம் பண்ணாங்களே நடுவில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்களே பிளாக் ட்ரெஸ் போட்டு, அப்போது உரிய பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணாங்க, சரிங்களா? ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்போ கூட அவருக்கு நிறைய இடத்துல பர்மிஷனே கொடுக்கல. அப்படி இருக்கும்போது கூட அவர் பர்மிஷன் கொடுக்கும்போது தான் அவர் பிரச்சாரத்துக்கு போனார். அதான் தேர்தல் வந்து அரசியல் நாகரிகன்னு சொல்லுவாங்கள்ல அது, சரிங்களா? நீங்கள் பர்மிஷனே கொடுக்காம போனீங்கள, அதனால தான் கூட்டின்னு போயிட்டாங்க சார். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தூய்மை பணியாளர் நம்ம அக்கா நம்ம அண்ணனுங்க தானே அவங்க, அவங்கள போயிட்டு அரெஸ்ட் பண்ணி அவங்கள எப்படி ஒரு இது பண்ணீங்க. அந்த வேலைக்கு டீச்சருங்க ஆசிரியர் அவங்க நடு ரோட்டில் போர்டு பூச்சி நான் அந்த சைதாப்பேட்டை ஆட்சிக்கிட்ட உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் கூட அந்த சைடு போகும்போது பார்த்தேன், நான் எங்கள் கண்ணே கலங்கிடுச்சு. சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களாம் நம்ம அக்காவுக்கு தானே. நீங்கள் வந்து உங்கள் கட்சி பிள்ளைங்களுக்கு எதனா ஆயிடுச்சு போராட்டம் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல. ஒரு அமைச்சர் செய்யாத தப்புக்கு அதுக்கு போய் பர்மிஷன் கேட்டு உரிய பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கணும். நீங்கள் போராட்டம் பண்ணதுக்கு அரெஸ்ட் பண்ணல, பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் போராட்டம் பண்ணிங்கன்னு தான் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நேற்று கூட பார்த்தீங்களே இவ்வளோ பெரிய லாரியில் ஏதோ மேடை போட்டு கீழெல்லாம் உந்து, இதெல்லாம் தேவையா சொல்லுங்கள்? நீங்கள் போயிட்டு யாரை மக்கள்லாம் கூட்டின்னு வரீங்க, எல்லாம் இதெல்லாம் நடக்குது, சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாம் பார்த்துன்னே இருக்கிறாங்க சார். 24/7 சொல்லிட்டு நியூஸ் சேனல் போயிட்டே இருக்குது. நடந்ததெல்லாம் ஃபஸ்ட்லாம் வந்துட்டு எடிட்டிங் நடக்கும் பொழுது நடக்கிறது ஒன்று தான் 10 நடந்தால் 1 தான் சொல்லுவாங்க பொழுது. இப்போல்லாம் நம்ம சிஎம் சார் வந்துட்டு எல்லாத்தையுமே போட சொல்லிட்டாரு பொழுது. 24/7 நியூஸ் போயிட்டே இருக்குது. எது நடந்தாலும் வந்துகிட்டே இருக்குது சார். அதனால் நான் சொல்கிறேன், பார்த்து உஷாராக இருங்க. மக்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க.
தாவேக்கா ஆட்சி கலையாது சார். 5 வருஷத்துக்கு அவர் ஆட்சி மக்களுக்கு என்னென்ன கொடுக்குறாரு. என்னன்னா நான் வந்து நிறைய டெலிவரி ஜாப் பண்ணுறதுனால நிறைய டெத்து பார்த்துட்டு நான் வந்து எங்கள் வீட்டில் சொல்லுவேன். இதுமாரி நிறைய பேர் இறக்குறாங்க, எதனால தெரியல. நான் நிறைய பேரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 1.5 மாதம் அந்த டெத்தே நான் பார்க்கலங்க. அவ்வளோ ஒரு மன அமைதியாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆட்சி 5 வருஷம் நிலைக்கணும். நேற்று வந்து கூட்டணி கட்சிங்கெல்லாம் சேர்ந்து நம்ம சிஎம் சார்லாம் பேசி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆட்சி 5 வருஷத்துக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சார் பேசுனது கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சிஎம் சார் ஜோசப் விஜய் அவர்களுக்கு. நன்றி.